கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் என்கிற தொடர் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது உம்முடைய ராஜ்யம் வருவதாக. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் நம்மோடு இடப்படும்படியாக நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த செய்தியை நீ பொறுப்படுத்திக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த தொடர் செய்தியை பார்க்கிற யாவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமர்ந்திருக்கட்டும். அவருடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படட்டும். அவர்கள் தனிமையானவர்களாக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை உடையவர்களாக இந்த பூமியில் வாழ யாவருக்கும் இரக்கம் செய்யும். உங்கள் கிருபை, உங்கள் சித்தம், உங்களுடைய நோக்கம் அதுவாக இருக்கிறதுனால் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய ராஜ்யம் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி பரமண்டல ஜெபம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஊழியம் செய்த நாட்களில் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது என்று அவர் 9வது வசனத்திலிருந்து அப்படி சொல்லிட்டு வர்றார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்த பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கு உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. ஆமேன். பரமண்டல ஜெபம் இயேசு கற்றுக் கொடுத்தார். இது அநேக கிறிஸ்தவங்களுக்கும் இந்த பரமண்டல ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதையே அப்படியே வாசித்துக்கிட்டே இருக்க அவர் சொல்லலை. அதில் அவர் முக்கியமான ஒரு கருத்து, ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று கூப்பிடுங்க. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. ஏன் நல்லதுன்னு சொன்னால், பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே நீங்கள் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. எபேசியர் 6:10 சொல்லுகிறார், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனவே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்கிறார். நாம் பலனடைவதற்காகத்தான் அந்த ராஜ்யம் நமக்குள்ள வரணும். நம்ம இருக்கிற வண்ணமாக சோதனைகளையும் மேற்கொள்ள முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளேயும் நம்ம பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொல்லி எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. பரலோக ராஜ்யம் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம், சந்தோஷமான ஒரு இடம், இளைப்பாறுதலான ஒரு இடம், வேதனை இல்லாத ஒரு இடம், பிரச்சனைகள் இல்லாத ஒரு இடம், கண்ணீர் இல்லாத ஒரு இடம், வியாதி இல்லாத ஒரு அனுபவம், பேய், நோய், சாத்தானுடைய கிரியைகள், விரோதிக்கிறவர்கள், இப்படி எந்த ஒரு காரியமும் நம்மளை பாதிக்கக்கூடிய, இந்த உலகத்தில் நம்மளை பாதிக்கக்கூடிய, வேதனைப்படுத்தக்கூடிய, நம்மளுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகள், மனுஷர்கள் எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் பரலோகத்தில் இது எதுவுமே கிடையாது. அங்கே தேவன் மட்டும்தான் இருக்கிறார். தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்லி வேதவசனங்களில் வாசிக்கிறோம். அதனால தான் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று இந்த ஜெபத்தை அவர் ஆரம்பிக்க சொன்னார். அப்போது பரமண்டலத்தில் அதெல்லாம் இல்லை. ஆனால் அதுக்கு எதிரான எல்லா காரியங்களும், பிரச்சனைகள், பிரச்சனை உண்டாக்குற மனுஷர்கள், நோய், கொள்ளை நோய்கள், பலகீனம், தரித்திரம், சாபம், பாவம், போதைகள், விரோதிக்கிறவர்கள், துரோகம் பண்ணுகிறவர்கள், சாத்தானுடைய பிடி, சாத்தானுடைய அலைக்கழிப்புகள், இப்படி எத்தனையோ காரியங்களை, வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்களை மனுஷ வாழ்க்கையில் பார்க்குறோம். இந்த மனுஷ வாழ்க்கை இவங்க இறந்த பிறகு பரலோகத்தில் போய் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பலர் நினைக்கிறாங்க. நானும் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நினச்சேன், அப்படி தான் பிரசங்கெல்லாம் பண்ணியிருக்கிறேன். நான் என்னுடைய தனிப்பட்ட ஊழிய அனுபவம் இப்போ உள்ள இந்த வருஷத்தோட 30 வருடங்கள் ஆகிறது. 1994 மட்டும்
மார்ச் மாதத்தில் டிபிஎம் சபையில் முழு நேர ஊழியத்துக்காக நான் ஒப்பு கொடுத்தேன். டிபிஎம் சபையில் பெந்தகோஸ்து சபைன்னு சொல்லுவாங்களா, அதில் 94வது வருஷம். அதிலிருந்து இப்போது 2024 30 வருடம் காலம். அல்லேலூயா. இல்லை நான் ஆரம்பத்தில் அங்கே உள்ள ஊழியத்தில் நான் கூட அநேக பிரசங்கங்களை பண்ணியிருக்கேன். என்னென்னா, எப்படியாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணும், எப்படியாலும் பரலோகத்துக்கு போகணும், எப்படியாலும் நம்ம போகணும், நம்ம அங்கே போகணும், அந்த ஒரு செய்தியை தான் நான் கொடுத்துருக்கேன் ஆரம்ப காலங்களில். இந்தி மறுபடியும் ஆண்டவர் எனக்குள்ள சில வசனத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் 2002 2003 அந்த மாதிரி வருஷங்களில் 2003 நினைக்கிறேன். அப்போது தேவன் இடப்பட்டார். நம்ம பரலோகத்துக்கு போகிறது ரெண்டாவது விஷயம், நம்மளே பரலோகம் ஆகிறது முதல் விஷயம். அப்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் நம்ம அந்த நிலையை அடைகிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னே நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாய் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். எபேசியர் 1:4 நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அப்படின்னு பேசினார். நீ ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிறாய் என்று பேசினார். அதுக்கு அப்புறம்தான் இப்போ நம்ம அவருக்குள்ளே தான் இருக்கிறோம். அப்போது அவருடைய அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வருகிற ஒரு அனுபவம் இல்லாவிட்டால் பரலோகத்தின் அந்த அனுபவத்தை இந்த பூமியிலேயே ருசி பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம என்னவா இருப்போமோ, மகிழ்ச்சியாக இருப்போமோ, சந்தோஷமாக இருப்போமோ, அதே அனுபவம் ரியலாக உள்ளான மனுஷனுக்குள்ளே அந்த பாக்கியம் கிடைத்தது. அதுக்கப்புறம் தான் என்னுடைய செய்திகள் எல்லாம் மாறியது. அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருக்குள்ளே செய்கிறோம், அவருக்குள்ளே பிழைக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 21 வருஷமாக கிறிஸ்துவுக்குள்ளே அந்த செய்திகளை தான் அதிகமாக நான் கொடுத்துட்ருக்கிறேன். இதுதான் புதிய ஏற்பாட்டில் உள்ள நிஜம். அப்போது உங்களுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக அப்படின்ற வார்த்தை நம்ம அங்கே போகிற விஷயம் இல்லை. அது நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். நம்ம ஆண்டோடைய வருகை நாள், அல்லாவிட்டால் ஒரு மரண நாள், அதுக்கப்புறம் நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அது இரண்டாவது காரியம். ஆனால் முதலாவது காரியம் என்னன்னு சொன்னால், நமக்குள்ளே அந்த பரலோக ராஜ்யம் வரணும். இதைத்தான் அவர் ஜெபத்தில் கற்றுக் கொடுக்குறார். உங்களுடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி கேளுங்க. என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் சொன்னோம் இல்லையா, நம்ம எல்லோரும் அங்கே போகணும், எப்படியாலும் போகணும். எப்படி போக முடியும்? ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பரலோகத்திலிருந்து ஏதோ ஒன்று நமக்குள்ளே வராத வரைக்கும் நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்திலிருந்து ஒரு வித்து நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு தான் மனுஷர்கள் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு வாசலை திறக்கப்பட்டது. தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது என்று நாம் இயேசுடைய மரண காலத்தில் உள்ள செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலன்றது பரலோகத்துக்கு அடையாளம். அப்போ அங்கே போகக்கூடிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுக்கறது தான் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம்னு சொல்லி எபிரேயர் 10:20 படிக்கிறோம். அப்போ இந்த எபிரேயர் 10:20 என்ன சொல்லுதுன்னா, அந்த ரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த ரத்தம் நமக்கு தைரியம் கொடுக்குது. அப்போ அந்த ரத்தம் எங்கே வேலை செய்யணும்னு சொன்னால் உள்ளத்துக்குள்ளே வேலை செய்யும். அப்போ பரலோகத்தின் வித்து நமக்குள்ளே இறங்காமல், நமக்குள்ளே வராமல், நம்ம இங்கேருந்து அங்கே போகிறது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம். ஏதோ கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறக்கிறதுனாலையோ, கிறிஸ்துவ அந்த பண்டிகைகள் கொண்டாடுறதுனாலையோ, இல்லாவிட்டால் சடங்காச்சாரமாக கிறிஸ்துவ சடங்காச்சாரம்னு சொல்லி ஒரு பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கரெக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், அதனாலேயோ ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுறதில்லை. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு இல்லாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துறது பரலோகம் நமக்குள்ளே வரணும். அப்போ பரலோகம் நமக்குள்ளே வர்றது என்னது? அது வார்த்தையின் மூலம் வரும். ஆமென். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வெளிப்பட்டார். அதுக்கப்புறம் அவர் வாயிலிருந்து பரலோகம் வெளிப்பட்டது. நம்ம ஏற்கனவே ஒரு செய்தி பார்த்தோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கமும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ சமீபமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்? பரலோகத்தின் செய்தி, பரலோக ராஜ்யத்துக்குரிய தேவ வார்த்தைகள் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது. ஆமென். அப்போ அந்த பரலோகத்தின் வித்து நமக்குள்ளே வந்தால்
தான் நம்ம நடைமுறை வாழ்க்கை பரலோகமாகும். பலவிதமான பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள், இப்படி எத்தனையோ காரியத்தை நம்ம கேள்விப்படுறோம். இதில் தான் எல்லாரும் போட்டு போராடி அப்படியே உருண்டு பிறண்டு இதுதான் வாழ்க்கை, இதைத்தான் நம்ம சகிச்சு கொள்ளணும், இதிலேருந்து எப்படி ஆயிலும் தப்பிச்சு என்னைக்கு நம்ம அப்பா ஏசப்பாட்ட போக போகிறோம், அப்படி தான் எல்லோரும் காத்திருக்குறாங்க. அது அல்ல. ஆனால் நமக்கு வரக்கூடிய சோதனை, பிரச்சனை, நோய்கள், பலவீனம் எல்லாவற்றையும் ஜெயித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டு தாவீது ஒரு இடத்துல சொல்கிறார்ல, உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். சங்கீதம் 18 அவர் சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன்னு சொல்கிறார். ஜெயங்கொண்டு. அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 43 அதிகாரத்தில், நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். அப்போ தண்ணியே கடக்கணுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணீர் ஒரு சோதனைக்கு அடையாளம். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாது இருப்பாய். அப்போ அக்கினி, தண்ணி இதெல்லாம் நம்மளை அழித்து போடக்கூடிய சோதனைகள். அப்போது ஏற்கனவே ஒரு செய்தியில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, யோவான் 10:9 இயேசு சொல்லுகிறார், நானே வாசல், ஒருவன் என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், ரெண்டாவது அவன் மேய்ச்சலை கண்டடைவான். முதலாவது ரட்சிப்பு, ரெண்டாவது மேய்ச்சல். இந்த மேய்ச்சல் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே உள்ள அந்த போஷாக்களை நமக்குள்ளே எடுத்துக்கொள்கிறது. அல்லேலூயா. நாம் அதை வாஞ்சிக்கணும். உம்முடைய ராஜ்யம் எனக்கு வேணும், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக என்று சொல்லணும். இது வாசித்து விடுறதில்லை. எல்லா ஜபக்கூட்டத்துலேயும் பரமண்டல ஜபத்தை அப்படியே மனப்பாடமாக சொல்லி விடுறதில்லை. ஆனால் உண்மையிலே அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரணும். உண்மையிலே நம்ம அந்த ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது தான் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரலோகமாய் மாற்றப்படும். ஏன்னு சொன்னால் நம்மளால் இதெல்லாம் மேற்கொள்ள முடியாது. அதனால தான் துரைத்தனங்களோடும் எபேசியர் 6:10 சொல்கிறாரு, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வல்லமைகளோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அதனால் நீங்கள் தனிமையாக இருக்காதீங்க, கத்தருக்குள்ளே கத்தரின் சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கன்னு சொல்கிறார். எங்கே போய் பலப்படுறது? கத்தருக்குள்ளே தான் பலப்பட முடியும். அதனால தான் கத்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளணும். கத்தரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு வேணும். அல்லேலூயா. அந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருகிறது. அப்போ தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வருதுனால நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? அடுத்த வார்த்தைன்னு சொல்கிறாரு, பரமண்டலத்தில் உள்ள சித்தம் பூமியில் செய்யப்பட கடவுது. அல்லேலூயா. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் பூமியில் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்னு சொல்கிறார். அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னது? நம்ம தோற்று போகணும், நம்ம நொடிஞ்சு போகணும், நம்ம வியாதியாக கிடக்கணும், இல்லாவிட்டால் நம்ம பிசாசு பிடிச்சு கிடக்கணும், நம்ம தொழிலில் நஷ்டப்பட்டு போகணும், குடும்ப சமாதானம் இல்லாமல் இருக்கணும், இப்படிலாம் கிடையாது. அல்லேலூயா. பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னது? ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நீங்கள் பார்த்து பாருங்கள், படித்து பாருங்கள். உபாகமம் 28:1 என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். இதுதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதுதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். அல்லேலூயா. அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் எல்லாமே அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலம் வெளியரங்கமாக்கப்பட்டுருச்சு. நான் ஆசீர்வாதமாக இருப்பது சித்தமா அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டார். அது அவர் சித்தம். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறது அவர் சித்தம். நம்ம சுகமாய் இருப்பது அவர் சித்தம். அல்லேலூயா. நம்ம சமாதானத்தோடு வாழ்வது அவர் சித்தம். அதனால தான் மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்கிறார். அப்போ மேய்ச்சல், ஆட்டுக்கு மேய்ச்சல் கிடைச்ச என்ன ஆகும்? அது இளைப்பாறும், அது சமாதானத்தோடு படுத்துக்கொள்ளும், நித்திரை செய்யும். தாவீது தான் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் சுகமாய் படுத்து நித்திரை செய்வேன்னு சொல்லுகிறார். ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை. இப்போ பரலோகத்து போய் தான் நமக்கு இளைப்பாறுதலா? இந்த பூமியிலேயே பரலோகம் நமக்குள்ளே வரும்போது பரலோகத்தின் நிஜத்தை இந்த பூமியில் நாம் அடைந்து மற்றவர்களை பார்க்கலும் வித்தியாசமானவர்களாக இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்
அவங்கள போல வாழ்வதற்காக இல்லை, அவங்கள போல பேசுகிறதுக்காக இல்லை. இயேசுவை நம்பாதவங்க என்ன பேசுகிறாங்களோ அப்படியே நம்ம பேசுவதற்காக இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவங்க என்னெல்லாம் பேசுவாங்களோ, அவங்க நல்ல கருத்து சொல்லலாம், நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்கள போல வாழ்வதற்காக இல்லை. ஆமென். நாம் எப்படி வாழணும்? நம்மளை பற்றி ஒரே ஒரு சித்தம்தான். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, குமாரனுடைய சாயலை அடைவது தான் தேவனுடைய சித்தம். அப்போ இந்த குமாரனுடைய சாயலுக்குள்ளே என்ன இருக்குது? பரலோகம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ உம்முடைய ராஜ்யம் எனக்குள் வருவதாக என்று ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் ஆரம்ப நாட்களில் இப்படி தான் நானும் செய்தியில் கொடுத்துட்டு இருந்தேன். பரலோகத்துக்கு போகணும், எப்படியாலும் போகணும். அதுக்கப்புறம் வெளிச்சம் கிடைச்ச பிறகு தான், வார்த்தை புரிஞ்ச பிறகு தான், கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையே பரலோகமாக்குறது தான் தேவ சித்தம் புரிஞ்ச பிறகு தான் செய்தியே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் கிருபையை குறித்தும், அவருடைய வார்த்தையை குறித்தும், அவருடைய இரத்தத்தை குறித்தும், அவருடைய நாமத்தை குறித்தும், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்தும் அதிகமாக பேசக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆமென். அப்போது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை பரலோகம் ஆக்கப்படணும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னது? அவருடைய பிள்ளைகள் என்னவா இருக்கணும்? உலக பிரகாரமாக பாருங்கள், ஒரு குடும்பத்தில் ஒரு பெற்றோர் ஒரு குடும்பத்தில் அவங்களுடைய பிள்ளைகள் என்னவா இருக்கணும்னு பெற்றோர் விரும்புகிறாங்க. அவங்க ஒருவேளை கீழ்ப்படியாத பிள்ளைகளாக கூட இருக்கலாம். என் பிள்ளை கீழ்ப்படியாத பிள்ளையை அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. அவங்க சேட்டை பண்ணுற பிள்ளைகளாக இருக்கலாம். ஆனால் அந்த பிள்ளைகள் அதெல்லாம் செய்யக்கூடாது. அவங்க நல்ல நிலைக்கு வரணும். அவங்க மந்தமானவங்களாக இருக்கலாம், படிப்பில் கூட மந்தமானவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சில காரியம் புத்தி இல்லாமல் செய்யலாம். ஆனால் இந்த பிள்ளைகள் அப்படியே இருக்கணும், அதையே கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு எந்த பெற்றோரும் விரும்ப மாட்டாங்க. அதைத்தான் இயேசு கூட ஒரு இடத்துல சொல்கிறார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது. அப்போது பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை தான் எல்லா பெற்றோரும் விரும்புகிறாங்க. அவங்க நல்லா இருக்கணும், பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல திறமைசாலிகளாக வரணும், அவங்க எல்லாவற்றிலும் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், படிப்பு, சமாதானம், பொருளாதார காரியங்கள், வேலைவாய்ப்புகள் எல்லாற்றிலுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லா பெற்றோரும் விரும்புகிறாங்க. இயேசு என்ன சொல்கிறாருன்னா, பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது. அப்போது பரமண்டலத்தில் இருக்கிற பிதா நமக்கு என்ன செய்வார்னா, நம்ம எல்லாவற்றிலும் விசேஷமானவர்களாக இருக்கணும், சிறப்பானவர்களாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். அதனால தான் வாக்குத்தத்தத்தில் அதை சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? உபாகம் 28:1 என்ன சொல்லுது? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதே உபாகம் 28:14 வசனத்தில் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நமக்கு ஒரு வாழை போல இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை, நம்ம கீழானவர்களாக இருக்கணும். இது இல்லை பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். இப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னது? நம்ம தலையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம மேலானவர்களாக இருக்கணும். பூமியில் உள்ள சகல ஜாதிகளை போல இருக்கணும் அப்படி இல்லை, பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இதான் பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். அப்போ இது இந்த அனுபவம், இந்த பரலோக வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு நம்மை நாமே உருவாக்கி கொள்ள முடியாது. இயேசு அதைத்தான் சொல்லியிருக்கார். யோவான் 15 சொல்கிறாரு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதனால் தேவனை என்ன பண்ணுறாருன்னா, குமாரனோடு நம்மளை இணைச்சிடுறாரு. அதைத்தான் யோவான் 15 இயேசு ஒரு காரியமாக சொல்லிட்டு வர்றார். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்போ இயேசு கிறிஸ்து திராட்சை செடி, நம்ம யாராக இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். அப்போ கொடியும் செடியும் இந்த இணைப்பு தேவனால் உண்டாக்கப்படுகிறது. இதை யார் புரிஞ்சு கொள்கிறாங்களோ, இந்த இணைக்கப்பட்ட இணைப்பை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் தான் பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நடைமுறை வாழ்க்கை பரலோகமாக்கப்படும். தோல்விகள் ஜெயமாய் மாறும், தீமைகள் நன்மையாய் மாறும். யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றினார். அல்லேலூயா. உலகத்தில் வேணால் உங்களுக்கு உபத்திரவம் இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்குள்ளே நமக்கு இளைப்பாறுதல், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு உபத்திரவங்கள்லாம் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நமக்கு சமாதானம்,
பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, ஆத்துமாவில் இளைப்பாறுதல், வெற்றியுள்ள வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோமா. அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அல்லேலூயா. இதெல்லாம் இறந்து போன ரட்சிக்கப்பட்டு அதுக்கப்புறம் பல கஷ்டம், துன்பம், வேதனையில் நொந்து நூடுல்ஸ் ஆகி கடைசியில் செத்த பிறகு அங்கே போய் அப்படி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. பரலோகத்துக்கு போன பிறகு நாங்கள் நிம்மதியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், அதனால் ஆண்டவரே நீ சீக்கிரம் வாரும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம் இந்த எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ராஜ்ஜியத்தை நமக்குள்ளே வரணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னு சொன்னால் நம்ம இருக்கிற பிரச்சனையோட இல்லாவிட்டால் நமக்கு இருக்கிற கஷ்டம், துன்பம், தரித்திரம், வியாதி, நோய், பலவீனம், பிரச்சனை இதுலேயே நம்ம அடிமையாக இருக்கணும், இதுக்குள்ளேயே வாழ்ந்து செத்து அப்படியே போகணும் அப்படின்றது இல்லை. இவை எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும், மேற்கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் உயிர்த்தெழ விடாதபடிக்கு யூதர்களும் அரசாங்கமும் இந்த ரோம அரசாங்கமும் எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கல்லை கொண்டு போய் வைக்கணும், ஒரு உயிர்த்தெழ விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்து ஒரு 2 காவலாளிகளை போடணும், ஒரு அரசாங்க முத்திரையை போடணும், இப்படி பல விதத்தில் தடைகளை உருவாக்க நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுவுக்குள்ளே பரலோகம் இருந்தது, ஜீவன் இருந்தது. அதனால் அவருடைய உயிர்த்தெழுதலை இந்த வல்லமைகள் கட்டுப்படுத்த முடியலை. இந்த தடைகள் தகர்ந்து போயிடுச்சு. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இதுதான், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற விடாதபடி, நம்மளை ஜெயிக்க விடாதபடி, இல்லாட்ட நம்ம சந்தோஷமாக இருக்க விடாதபடி இதுபோல் பாறைகள், காவலாளிகள், அந்த முத்திரை போல் சில உலக அதிகாரம், சில மனுஷ அதிகாரம், நான் உனக்கு என்ன செஞ்சிருவேன் பார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஏசபேல் எலியாவிட்டு சொல்லி அனுப்புகிறான், நாளைக்கு நான் உனக்கு என்ன செய்கிறேன் பார் அப்படி. அப்போ இந்த மாதிரி தான் முத்திரை. உலகத்தில் உள்ள அரசாங்க அதிகாரங்கள் ஒரு பெரிய கல்லை கொண்டு வந்து வைக்கிறாங்க, 2 காவலாளிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறாங்க. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை, இயேசுக்குள்ளே இருந்த அந்த ஜீவன், அந்த பரலோகத்தின் சக்தி என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி தகர்த்து அவர் என்ன பண்ணார்னா வெளியே வர்றார். இப்படி நம்மளும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், நெருக்கம், தரித்திரம், பண கஷ்டம், மன கஷ்டங்கள், மனுஷர்களால் உண்டாகிற தொல்லைகள், பிசாசினால் வர்ற தொல்லை, அரசாங்கத்தினால் வர்ற தொல்லை, எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியாளர்களாக வரணும் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக இயேசுவுக்குள்ளே ஜீவன் இருந்துச்சு. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம், அவருக்குள்ள ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, அந்த ஒளி இருளிலே பிரகாசித்தது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்போ இருள் இந்த ஒளியை பிடிச்சி என்ன செய்ய முடியல, அந்த அப்படி அடைச்சி வைக்க முடியல, பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி அடைச்சி வைக்க முடியலன்னு சொல்கிறார் யோவான் அப்போஸ்தலன். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஏன்னு சொன்னால் வெளிச்சத்தை இருள் ஜெயிக்க முடியாது. இருளை வேணால் வெளிச்சம் ஜெயிச்சிடும். ராத்திரி நேரத்தில் நம்ம ஒரு கையில் ஒரு டார்ச் லைட் இருந்தால் கூட அதை அடித்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த வெளிச்சம் பாயுது. நிலா வெளிச்சம் எவ்வளோ பெரிய வெளிச்சத்தை கொடுக்குது, சந்திரனுடைய வெளிச்சம். அப்போ இருளை ஜெயிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும். ஆனால் வெளிச்சத்தை இருள் மேற்கொள்ள முடியாது. அப்படி தான் அந்த வசனத்தில் எழுதுகிறார் யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை, ஏன்னா அவருக்குள்ள ஜீவன் இருக்குது. அப்போ இயேசுவின் உயிர்த்தெழுதலை அரசாங்க வல்லமையும் தடை செய்ய முடியாது. இந்த பரிசேயர்கள் எல்லாம் பிளான் பண்ணி மத போதகர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடை செய்வதற்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போது அரசாங்க வல்லமை அப்படின்னு சொல்கிறது ரோம கவர்மெண்ட், அவங்க தான் சீல் வைக்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிறாங்க, மனுஷ கூட்டம், உலக கூட்டம், பேய் கூட்டம், எல்லா வல்லமையும் சேர்ந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை தடை பண்ணிடணும், யார் இயேசு உயிர்த்தெழுதல் வந்துடக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன திட்டம் போட்டாலும் பிளான் பண்ணாலும்
இயேசுக்குள்ளே பரலோகம் இருந்தது, அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அவருக்குள்ளே ஒளி இருந்தது. அவர் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு வெளியே வந்தார். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலாக நிரூபிக்கப்பட்டார். ரோமர் 1:5 படிக்கிறோம், பலமாய் நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் காணப்பட்டார் உயிர்த்தெழுதல்னால. ஆமே. இதே போல் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற்றத்துக்கும் நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கும் நம்ம ஒரு சமாதானத்தோடு வாழ்வதற்கும் நிறைய இடைஞ்சல் கொடுக்குறவங்க, தொல்லை கொடுக்குறவங்க, மனுஷர்களாக இருக்கட்டும், உலகமாக இருக்கட்டும், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், அரசாங்கங்களாக இருக்கட்டும், அதிகாரத்தில் உள்ளவங்களாக இருக்கட்டும், எல்லா வல்லமைகளையும் மேற்கொள்வதற்காகத்தான் உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளே வருவதாக. அப்படி ராஜ்யம் வந்தால் என்ன ஆகும்? பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும், வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இப்போ பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் ஏற்கனவே வெளியரங்கமாக்கப்பட்டுருச்சு. என்னது? அதெல்லாம் வாக்குத்தத்தங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள். அல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆமே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்கிறார். உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் 28ஆம் அதிகாரம் 1-14 வரைக்கும் வாக்குத்தத்தங்களால் நிரப்பப்பட்டிருக்கும். இப்போ இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வரணும். இது ஏட்டு சுரக்கா போல் ஏதோ நம்ம பிரசங்கத்தை கேட்டோம் அப்படி போயிட்டோம் அப்படின்றது இல்லை. இதெல்லாம் தெரியும். ஆனால் எங்கள் பிரச்சனை யார் மாற்றுறது? மாற்றுறதுக்காகத்தான் இந்த ராஜ்யத்தை அவர் வர சொல்கிறார். உங்கள் பிரச்சனை மாறுவதற்காகத்தான், உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பதற்காகத்தான். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை போட்டு அமுக்கி நம்மளை முன்னேற விடாதபடி, எழும்ப விடாதபடி தடை பண்ணுகிற வல்லமைகளை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த ராஜ்யம் வருவதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அது புரியாமல் நான் கூட ஆரம்ப காலத்தில் அங்கே போகணும் எப்படி போகிறது? அங்கேருந்து ஒன்று வரணும். பரலோகத்திலிருந்து நமக்குள்ள ஒரு வித்து வரணும். அதைத்தான் ஜெபம் பண்ணும்படி கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக வந்தால் என்ன நடக்கும்? வாழ்க்கை பரலோகமாகும். பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பிதாவின் சித்தம் என்ன? வாக்குத்தத்தங்களை படித்து பார்த்தா தெரியும். எல்லா வாக்குத்தத்தங்களும் பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்ய ஆரம்பித்தா என்ன ஆகும்? அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் வேலை செஞ்சால் வாழ்க்கை முழுவதும் வெற்றியாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி, எல்லா இடத்திலும் வெற்றி. அருமையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. இந்த பரலோக வாழ்க்கையை இந்த பூமியில் நாம் அடைவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்தை விரும்புவோம். அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே வரும்போது நம்முடைய நடைமுறை வாழ்க்கை பரலோகமாய் மாற்றப்படும். பரமண்டலத்திற்கு பிதாவின் சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நிச்சயமாய் குறித்த காலத்தில் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற காலத்தில் அந்த நிஜம் மெய்யான ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள்லாம் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம்.